உயரமும் வீழ்ச்சியும். ராஜன் ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன். ஏழ்மையில் வளர்ந்த அவன் கல்லூரியில் சேர்ந்தபோது தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளத் தீர்மானித்தான். அப்போதுதான் அவனுக்கு மீனா என்ற பெண்ணை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மீனா பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவளது தந்தை ஒரு பெரிய தொழிலதிபர். ராஜனின் அறிவும் உழைப்பும் மீனாவை கவர்ந்தன. அவர்கள் காதலித்தனர். ஆனால் மீனாவின் குடும்பம் எதிர்த்தது. என் மகள் உன்னை மணந்தால் உனக்கு எதிர்காலமில்லை என்று மீனாவின் தந்தை சீறினார். ஆனால் மீனா பிடிவாதமாக இருந்தாள். இறுதியில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்குப் பிறகு மீனாவின் தந்தை ராஜனுக்கு தனது நிறுவனத்தில் ஒரு உயர் பதவியை வழங்கினார். ராஜன் ஏழ்மையிலிருந்து செல்வந்தராக மாறினான். பெரிய வீடு, விலையுயர்ந்த கார்கள், சொகுசு வாழ்க்கை அனைத்தும் அவனுக்கு கிடைத்தன. நான் என் மனைவியால் இந்த உயர்த்திற்கு வந்தேன் என்று அவன் பெருமையாக சொல்லுவான். ஆனால் காலம் செல்லச் செல்ல மீனாவின் உண்மையான தன்மை வெளிப்பட்டது. அவள் ராஜனை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள விரும்பினாள். அவனது ஒவ்வொரு நடவடிக்கையையும் கண்காணித்தாள். அவன் நண்பர்களுடன் பேசுவதை கூட தடுத்தாள். நீ என் குடும்பத்தின் காரணமாகத்தான் இந்த நிலைக்கு வந்தாய், நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லி அவனை தாழ்த்தினாள். ராஜன் மனம் வெதும்பினான். அவன் ஒரு சிறையில் அடைப்பட்டது போல் இருந்தது. அவனது சொந்த கனவுகள், ஆசைகள் அனைத்தும் மீனாவின் கட்டளைகளால் அழிக்கப்பட்டன. அவனது தொழிலில் கூட அவளது தலையீடு தொடர்ந்தது. இறுதியாக அவன் மனம் உடைந்து போனான். ஒருநாள் ராஜன் தனது பழைய நண்பனை சந்தித்தான். என்னை மீண்டும் அந்த ஏழை ராஜனாக ஆக்கிவிடு. இந்த பணம், பதவியெல்லாம் எனக்கு ஒரு சுமையாகிவிட்டது. என் மனைவியால் நான் உயர்த்திற்கு வந்தேன். ஆனால் அதே நேரத்தில் என் வாழ்க்கையை அவரை பாழாக்கிவிட்டாள் என்று கண்ணீர் விட்டு கதறினான். அன்று முதல் ராஜன் தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுக்க முடிவு செய்தான். ஆனால் மீனாவின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி? அது இன்னொரு கதை.